அவர் நீ ஏற்கனவே எல்லா இடத்திலையும் சீரழித்து வைத்திருக்கின்ற தொலைக்காட்சியை பயன்படுத்தி கொண்டார். நீ ஏற்கனவே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு டாஸ்மார்க் வைத்துக் கொண்டு இருக்கின்ற அந்த ஊர்ல இவரும் அந்த டாஸ்மார்க்கையும் பயன்படுத்திக்கிட்டாரு. அதே போல எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கிறதையும் பயன்படுத்தி கொண்டு ரூட்ஸ் மாஃபியா அப்படிங்கிறதன் அடிப்படையில் மிக எளிமையாக எந்தவித கஷ்டமும் படல, காசை கொட்டுனதை தவிர வேற எந்த கஷ்டமும் படாம ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர், அதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக 108 என்கின்ற நிலையில வந்துட்டாரு. சரி, அது இந்த சமூக கட்டமைப்புல அது நிகழக்கூடிய அவலம் தான். ஏன்னா இங்க மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள், திரை கவர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள், சமூக அறிவு, அதாவது ஒரு தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு குறித்து அறிவற்ற நிலையில் இருந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா அந்த தொலைக்காட்சி வழி உண்மையை தேடுகின்ற நிலையில மாறி போன ஒரு சமூகத்துல இது போல ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அதிகாரத்தை அடைவது எளிமையானது அப்படிங்கிற நிலையில இருந்தது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2009க்கு பிறகு ஒரு 17 ஆண்டு கால பிறகு 17 ஆண்டு காலம் ஆயிருச்சு. தாய் தமிழ் உறவுகளை பெரிதாக கொண்டிருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகளாக நாம கருதிருக்கின்ற ஈழத்திலையும் இது போன்ற ஒரு போலரைசேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் கொஞ்சம், அதாவது ஒரு சமூகம் ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு சமூகமாக, போராட்ட வாழ்வியல் உள்ள ஒரு சமூகமாக, உலக அரசியலை காட்டுக்குள்ளேயே இருந்த பொழுதும் உலக அரசியலை உள்ளன் கையில வைத்திருந்த ஒரு சமூகம் ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட பிறகு எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரி எல்லாம் ஒரு தடுமாற்றம் நடந்து தடமாற்றம் நடந்து இன்னைக்கு ஒரு அர்ஜுனன் எம்பின்னு ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சைக்கோ, அதிகபட்சமா ரொம்ப நாகரிகமா அந்த ஆளை சொல்லணும்னா ஒரு சைக்கோ, ஒரு மீடியா அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு சைக்கோ அப்படிங்கிற நிலையில இருக்கிற ஒரு ஆளு மாதிரியான ஒரு சமூகமாக மாறி போய்விட்டதோ அப்படிங்கிற கவலை இருக்குது. அந்த கவலையில தான் இவர்கள் ஒரு போராட்டத்தின் வழி கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் வடிவத்தை, ஒரு இலக்கை, ஒரு திரை கவர்ச்சியினுடைய ஆளுமை தமிழ்நாட்டில் அதிகாரத்தின் வருவதற்கு மூலமாக நமக்கு நடந்துவிடும் அப்படின்னு எப்படி நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் இங்க தமிழக முதலமைச்சர் ஆகின்ற பொழுது கொண்டாட்டங்களும் என்ன சொல்றது, கொடி கட்டி கொண்டாட்டம், ஸ்வீட் வச்சு கேக் வெட்டிங்கிற கொண்டாட்டம்ங்கிறது இங்க மட்டும் நடக்கல, அந்த தலைவன் வாழ்ந்த பூமியில யாழ்ப்பாணத்திலேயே நடந்திருக்கு, அப்படி கிளிநொச்சியில நடந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய வருத்தமும், என்ன சொல்றது, இந்த சமூகம் தடம் புரண்டு போய்விட்டதோ அப்படிங்கிற கவலையும் நமக்கு இருந்தது, இருக்குது, இன்னமும் இருக்குது. சரி, இதெல்லாம் பரவாயில்ல, புலம்பெயர்ந்த தேசத்துல வாழ்றவங்க ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருந்து இதை அணுகுறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இன்னமும் வருத்தத்தை உண்டாக்குறது. இன்னமும் அதாவது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ் எம்பி தமிழர்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு விஜய்